கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். 8ஆம் வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை நோக்கி சொன்ன வசனங்கள். பரிசுத்த ஆவியானவர் அவர் பிதாவினால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர். ஹல்லேலூயா. அடுத்ததாக பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வரும் பொழுது நமக்குள் தேவ பலன் உண்டாகும். எதற்காக அந்த பலன்? கர்த்தருக்கு நாம் சாட்சியாக இருப்பதற்கு, தேவன் விரும்புவதை நாம் செய்வதற்கு, தேவன் எதிர்பார்ப்பதை அவர் விரும்புகிறபடி நாம் செய்வதற்கே பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாக நாம் பார்த்தோமானால் கலாத்தியரிலே 5ஆம் அதிகாரம் 22, 23ஆம் வசனங்களிலே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் தேவனுடைய சுபாவத்தை, குணத்தை உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னன்னா, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. இவைகள் ஆவியின் கனி. ஹல்லேலூயா. அப்போ நாம் பரிசுத்த ஆவியானவரோடு நாம் இசைந்து இருக்கும் பொழுது அனுதினமும் பரிசுத்த ஆவியானவரை நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலேயும் அவரை வரவேற்று அவர் விரும்புகிறதைக்கு நாம் நம்மளை பரிபூர்ணமாய் ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்முடைய குணம், நம்முடைய சுபாவங்கள் எப்படிப்பட்டதாய் மாறுகிறதுனா தேவனுடைய சுபாவங்களாய் மாறுகிறது. நமக்குள் இருந்த ஜென்ம சுபாவங்கள், மாம்சத்திற்குரிய சுபாவங்கள், துன்மார்க்கத்தின் சுபாவங்கள், இவைகளெல்லாம் ஆவியானவர் அதிலிருந்து நம்மளை விடுவித்து கர்த்தர் நமக்குள் இருந்து வெளிப்படும்படியான பெரிய ஒரு கிருபையையும் தயவையும் நமக்குள் உண்டாக்குகிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. God bless you.